ரைட். இப்போ வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு, போன வாட்டி பட்டிமன்றம் வச்சிருந்தோம், இந்த வாட்டி வைக்கலான்ட்டு. அம்மா சொன்னாங்க, இல்ல நீங்க பேசி பார்த்தாச்சு, நீங்க ஆடி பார்த்தாச்சு, நீங்க நடிச்சு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால ஒரு நாடகம் போடுங்கன்னு அம்மா சொன்னாங்க. யாரு இல்ல இப்ப நான் எப்படி பிளைட்டை மாத்திரன்னு பாருங்க. சரி, இருந்தாலும் சில பேருக்கு ஒரு சில மனக்குறை இருந்துச்சு, ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஏதாவது ஒண்ணு நல்லா பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்ப நம்ம ரொம்ப வேற வச்சா நம்மளுக்கு டைம் ஆயிரும். காலம் பொன் போன்றது, கடமை நம் கண் போன்றது. அதனால நான் 2 டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதாவது ஐயாவை மனிதன் ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவன் உயர்வை அடைவதற்கு தேவை என்ன, ஐயாவுக்கு பணிவிட பண்ணா உயர்ந்துடலாமா, இல்ல ஐயா சொன்ன பண்பை வச்சா உயர்ந்திடலாமா அப்படின்ட்டு. அப்ப வந்து நம்ம ஐயாவுடைய அன்பு பிள்ளை தாயக்கா பத்த அவளுடைய தாய் நம்ம ஜனனியோட தாய், அவ வந்து என்ன சொல்ல வரான்னா, பணிவிடை தான் பெருசு, மத்த எதுவும் பெருசு இல்ல, பணிவிடை தான் பெருசு பேசுறதுக்காக நமது வட்டாளூரை சேர்ந்த வண்ணமகள், எங்களின் தங்க மகள் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உற்சாகப்படுறேன், குடும்பத்துக்காரங்களே கைதட்டாம இருக்காங்க. கொடிமலர் வாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா பேச போறது கொடிமலர். நீ பக்கத்துல தான் உங்க அக்காளுக்கு பேச்சு வருமா, பேச போறதே அவளை இதுதான் பேச போற. ரெடி ஸ்டார்ட். அன்பு கொடி மக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச இருக்க தலைப்பு பணிவிடை செய்வதை பற்றி. செய்வாயானால் உயர்ந்த குடியாழ்வா என் மகனே என்று ஐயா அகில திரட்டில் சொல்லப்பட்டது. அதன் நம்ம வந்து பணிவிடை செய்வதுனால ஒரு சின்ன வேலைன்னு எதுவுமே நம்ம நினைக்க கூடாது. ஐயாக்கு நம்ம கோயிலில் வந்து செய்யறது எல்லாமே ஒரு பணிவிடை தான். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு சிறு வயதுல இருந்தே எனக்கு பார்வதி அம்மா சொல்லி கொடுத்தது. எப்படின்னா, எந்த தாங்களுக்கு போனாலும் சரி, நீ அதை தான் செய்யணும் இதை தான் செய்யணும்லாம் கிடையாது. என்ன வேலைனாலும் செய்யறது ஐயாக்கு செய்ய முடியாது. அது உதாரணத்துக்கு சொல்லுங்கண்ணா, பணிவிடனா என்ன நீங்களே சொல்லுங்கண்ணா. பணிவிடனா என்ன, நீ உனக்கு டாபிக் கொடுத்தா என்னையே பேச வைக்கிறேன். சரி, நீ கேட்டிருக்க தள்ளி வா, மைக்கு கிட்ட எல்லாத்தையும் கேட்கணும். பணிவிடனா என்ன, இப்போ வந்து நம்ம பெருக்கிறதும் பணிவிட தான், உங்க அப்பா பண்றாங்களா சமையல், அது பணிவிட தான், கடைசி பூ வாங்க போறோம் அது பணிவிட தான், நாகராஜையா உள்ள பட்டு மாத்திரங்க அது பணிவிட தான், சங்கரையா இது பண்றாங்க உள் பணிவிடை பண்றாங்க அது பணிவிட தான், நான் இங்க கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு பாட்டுலாம் பாடுறேன் அதுவும் பணிவிட தான், பந்தி பெருமாறது பணிவிட தான். பணிவிடையில நிறைய இருக்கு, இதெல்லாம் இறைவன் அடைகிறதுக்கு பணிவிடை ஒரு முக்கியமானது. பார்வதி அம்மா எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, சிறு வயதுல இருந்தே நம்ம கோவிலுக்கு போகிறோம், அங்க போயிட்டு என்ன வேலைனாலும் சரி, இதுதான் செய்யணும் அதுதான் செய்யலாம் கிடையாது. நம்ம கோவில்ல போய் நின்று நம்ம கும்பிடுறதே அது ஒரு பெரிய இதுதான் அப்படின்னு பார்வதி அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னமும் நாங்க அதை தான் பின்பற்றிட்டு இருக்கோம். ஆனா கோவிலுக்கு வந்து செய்யறதுனால நம்ம வீட்டுல இருக்க எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அங்க வந்து ஒரு சின்ன ஒரு பணிவிடை செஞ்சா கூட அப்படியாப்பட்ட கஷ்டங்களும் நமக்கு அந்த இடத்துல தெரியவே தெரியாது. அவ்வளோ நமக்கு தோணவே தோணாது, அந்த அளவுக்கு சிறப்பா செய்தோம். ராமாயணத்துல ராமருக்கு உதவியா பணிவிடை செஞ்சது லக்ஷ்மணன். அவரை மாதிரி யாராலையும் அவ்வளோ ஒரு இதுவா பணிவிடை செய்யறதுக்கு ஆளே கிடையாது. லக்ஷ்மணனுக்கு ஈக்குவலா யாராலுமே பண்ண முடியாது. அதனாலதான் இன்ன வரைக்கும் லக்ஷ்மணன் வந்து ராமாயணன்ற ஒரு இதிகாசத்துல ஒரு பேர் வந்துட்டு இருக்கிறார். அந்த மாதிரிதான் நம்ம ஒரு பணிவிடை செய்யறது பெருசு இல்ல, அத முழு மனதோட சின்ன வேலையா இருந்தாலும் அது நமக்கு பணிவிடை என்று நினைச்சு முழு மனதோட செய்யணும். அந்த மாதிரி நம்ம பணிவிடை செய்யும் போது இறைவனை அடையலாம். பரவாயில்ல, கொஞ்சம் ஏதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் இது பண்ணாலும் ஒரு அவ சொன்ன விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது பார்வதி மாட்டு கத்திருக்கா போல அந்த விஷயத்த. பணிவிடை என்பது இங்க வந்து பூ போடுறது மட்டும் பணிவிட கிடையாது, பாட்டு பாடுறது மட்டும் பணிவிட கிடையாது, சும்மா ஒரு லேசா ஒரு விளக்கமாற இடத்துல ஒரு இடத்த பெருக்கினா கூட பணிவிடதான். அந்த பணிவிடை மூலமா இறைவனை நிச்சயமா அடைய முடியலாம் அப்படின்னு சொன்னாங்க. ராமாயணத்துல நம்ம லட்சுமணன் வந்து தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ராமன் முக்கியம்னு சொல்லி ராமனுக்கு பணிவிட பண்ண போயிட்டான். அப்படி பணிவிட பண்ண போனதுனாலதான் இரவாத காவியமான ராமாயணத்துல இரவாமல் இருக்கிறார் லட்சுமணன். அதைத்தான் தங்கச்சி சொல்ல வந்தாங்க. ரொம்ப அருமையா சொன்னாங்க, ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு கைதட்ட கொடுத்துடலாம். பரிசு கொடுக்கும்போது கூப்பிட வந்தீங்க. அடுத்ததாக கொடியில் பூத்த சின்ன மலர். அதாவது முதல் வருஷம் நிகழ்ச்சி வைக்கும்போது என் முட்டை அளவுக்கு இப்ப என் தோலை தாண்டி வளர்ந்துட்டான் மருமகா. அவ என்ன சொல்ல வரான்னா, எங்க அக்கா கிடைக்கிற அவளுக்கு என்ன தெரியும், அவ சும்மா சொல்லுவா பணிவிடதான் பெருசுட்டு. அப்படி கிடையாது, ஐயா அதை விட எத்தனையோ பண்புகளை சொல்லியிருக்காரு. அதனால பணிவிடை விட பண்புதான் பெரிது என்று என் அன்பு மருமகள் சொல்ல வருகிறான். சொல்லுதாங்க, இதுல சொல்றேன் சொல்றேன்
அவையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம விஜயக்கா நல்லா பேசினாங்க. பணிவிடைதான் பெருசு, அவர்தான் உயர்த்த இடத்துக்கு வந்து கொண்டு போவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாங்க. ஆனா அக்கா மறந்துட்டாங்க போல. பணிவிடை செய்தது மட்டும் இல்ல, பண்பும் முக்கியம். அக்கா பண்போட அன்போட பொறுமையோட செஞ்சதுனாலதான் இந்த உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்கன்றத மறந்துட்டாங்க போல அக்கா. ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்றி மறவாதே, நான் பெரிதென்று எண்ணாதே, அண்டின பெயர்களை அகற்றி நிற்காதே, ஏன்னா ஐயாவே அகில திரட்டுல சொல்லியிருக்காரு. அதனால வந்து பண்பு தான் பெரிது. பண்பு மட்டும் இருந்தாலே நம்ம உயர்ந்த நிலைக்கு நம்ம தானாவே கொண்டு சென்றுவாரு ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோயிலை பத்தி சொன்னாங்க. பாரதி அம்மா வந்து நல்லா பணிவிடை செஞ்சு வந்ததுனால சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு வந்து பணிவிடை செய்ததுனால தான் இந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிருக்கோம். எங்க எல்லாருக்கும் அதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க அதை மட்டும் சொல்லி தரல. நீ பொறுமையா இருக்கணும், பண்போட எல்லார்கிட்டயுமே நல்லபடியா பேசணும், அன்பா பேசணும், அன்பா நடந்துக்கணும். இது எல்லாமே சேர்த்துதான் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இதுலயே என்ன தெரியுது? பண்பும் முக்கியம். பண்பு தான் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லுது நம்ம அனைவரையும் என்று ஐயாவும் சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு ஐயா உங்களுக்கு கேக்குறீங்களா ஐயா? இப்போ நம்ம கோயிலுக்கு எல்லா பதிக்கும் எத்தனை பேரும் வராங்க? ஆமா இல்லைங்களா? ஆமா, நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் வராங்க இல்லையா? ஆமா. அவங்க எல்லாம் என்னென்ன கஷ்டத்துல இருந்தோ வராங்க. ஆமா, நிறைய பேருக்கு வேலை கஷ்டம், சில பேருக்கு மாலை கஷ்டம், சில பேருக்கு முதல கஷ்டம், சில பேருக்கு கடன் பிரச்சனை இல்லைங்களா? நிறைய கஷ்டத்தோட ஆமா ஆமா கண்டிப்பா. அவங்களுக்கு பணிவிடை தான் முக்கியம். அதை மட்டும் பண்ணாலும் உயர்ந்த நிலைக்கு போயிடுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? அது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல வர சொல்ல தீர்ப்பு சொல்றேன். முடியாது இல்லையா? நீங்க பணிவிடை மட்டும் செஞ்சு வா. ஏன்னா சில பேரால செய்ய முடியாது. இப்போ வந்து அங்க கோயம்பேடுல வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு ஒரு அண்ணாச்சி, மாசம் மாசம் காய்கறி தர, நம்ம கோயில் எங்க இருக்குன்னே தெரியாது. அவர் பணிவிடை பண்ணல, ஆனா அதுக்காக இது வந்து பலன் எதனால சார்? அப்போ அவர் நல்லது பண்றாருல, பண்போடு. அவர் பண்போடு இருக்கிறதுனாலயும் பொறுமையா இருக்கிறதுனாலயும் எல்லாரோட அன்போடு இருக்கிறதுனாலயும் அவர் செய்த தர்மத்தாலயம் தான் அவர் வந்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்றுட்டு இருக்கா. இன்னும் உயர்ந்த நிலைக்கும் செல்வார் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. தர்மம் செய்தவர்கள் தலைப்பது இல்லைங்கிறது ஐயா வாக்கு. இப்போ எத்தனை பேர் கஷ்டத்துல வராங்க நம்ம சொன்னோம் இல்லையா? ஆமா. இப்ப பணிவிடை செஞ்சா மட்டும் முடியாது. அப்பனா அவங்களுக்கு நம்ம வந்து பணிவிடை மக்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பண்போடையும் பேசணும், அன்போடு பேசணும். ஐயா இத மாதிரி தீர்த்து வைப்பாரு. அமைதியாவும் பேசணும். உங்க அம்மா பார்த்து சொல்லுங்க. அன்வான்டட் டாக். ரெடி ரெடி. ஓகேங்களா? நம்ம பொறுமையாவும் பேசணும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குன்னு பொறுமையா கேட்கவும் செய்யணும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அது நம்ம ஐயா தீர்த்து தருவாரு. இது எல்லாமே சேர்த்ததுனால பண்பும் கண்டிப்பா பண்பாலே தானே அவங்க கஷ்டத்துல வந்து நம்ம சொல்ற பேச்சை கேட்டு கண்டிப்பா அதை அவங்க கேட்கறதுனாலயும் நம்ம சொல்றத வந்து புரிஞ்சுக்கிறதுனாலயும் நம்ம பொறுமையா சொல்றது அவங்க பொறுமையா கேட்கறதுனாலயும் தானே உயர்ந்து போறாங்க. அப்பனா பண்பு தானே முக்கியம். நீங்க சொல்றத பார்த்தா இப்ப பண்பு முக்கியம் தான் தோணுது. ராமாயணத்துல ஏதோ ஒண்ணு சொல்ல போறீங்களா? அக்கா ராமாயணத்தை பத்தி சொன்னாங்க. ராமாயணத்தை கரைச்சு குடிச்சிட்டாங்க போல. ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாங்கயா. நானே மிரண்டேன். லட்சுமணனை பத்தி சொன்னாங்க. ஆஞ்சநேயரை மறந்துட்டாங்க போல. ஆஞ்சநேயர் எப்படி வர? நம்மகிட்ட ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு. எவ்வளவு முக்கியமான ஆளு ஆஞ்சநேயர். ராமாயணத்துல அவர் இல்லைன்னா ராமாயணமே இல்லையா? உண்மையா இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேன். ரெண்டு கண்ணா அடிச்சுப்போம், அந்த பேத்தியா இந்த பேத்தியான்னு. லட்சுமணனை பத்தி சொன்னாங்க. ஆஞ்சநேயரை மறந்துட்டாங்க. ஆஞ்சநேயர் மறந்துருக்க கூடாது விஜய். நீ சரி ஓகே போலாம், நீங்க சொல்லுங்க. இவங்க ஏதோ ஏதோ எடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. பாயிண்ட் எடுத்து கொடுக்காங்க. உனக்கு அண்ணன் கூட இல்ல, குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து வர ஆரம்பிச்சுட்டு. ஒண்ணும் இல்ல, ராமாயணம் வந்த பிறகு ஆஞ்சநேயரே வந்தாருன்னு சொன்னாங்க. அப்படி அவ்வளவுதானா? சரி சரி சரி. ஒண்ணும் இல்லையா? இவங்க வந்து லட்சுமணன் வந்து பணிவிடை செய்யறாரு. ராமருக்கு பணிவிடை செஞ்சதுனால அவர் பெரிய இடத்துல இரவா புகழ் அடைஞ்சாருன்னு சொன்னாங்க. 14 வருஷம் வந்து காட்டுக்கு போனதுனால கூட வந்து அவர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போய் அவரும் பணிவிடை செய்யறாங்க. எனக்கு இதுல ஒண்ணு தோணுது,
முதல்ல அவர் குடும்பத்தை விட்டுட்டு போலாமா? குடும்பம் எவ்வளவு முக்கியம் ஐயா சொல்றாரு. விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா? அவர் வந்து அவங்க அண்ணனை மட்டும் தான் பார்த்தாரு. ஓகே, ஓகேங்களா? ஆமா. ஆஞ்சநேயர் அப்படி பண்ணாங்க. கரெக்ட். ஆஞ்சநேயர் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டார். அவங்க அம்மாவுக்கும் தெரியும் ராமரை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஆஞ்சநேயர் அம்மாவுக்கும் தெரியும். எல்லாருக்குமே தெரியும். ஆமா. அப்பனா அவர் வந்து பண்போட தானே ஐயாவை வணங்குறாரு. கரெக்ட். எவ்வளவு பண்போட வணங்குறாரு அவரு. கண்டிப்பா. அவர் வந்து என்னோட மனசுல வந்து பணிவிடை இல்ல, அவரு நெஞ்சையே பிழைச்சு காமிச்சாரு. நீங்க தான் இருக்கீங்க. கரெக்ட். அப்பனா அதுல அன்பு இருக்கு இல்லையா? அன்பு, பண்பு, பொறுமை எல்லாமே இருக்குது. கண்டிப்பா. அப்பனா பண்பு தானே பெருசு. அப்படிதான் சொல்ல வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம தீர்வுக்கு போயிடலாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா பண்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி, ரைட். வாங்க நீங்க. இப்ப ரொம்ப சூப்பர். 2 பேரும் அதுவும் மறுக்க முடியாது. பணிவிடை முக்கியமா பண்பு முக்கியமா அப்படின்னா எப்படி சொல்றது, கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சான்ற மாதிரி இல்லையா? இப்ப வந்து நம்ம காஞ்சி பள்ளத்துப்பதி எடுத்துட்டா, அந்த பள்ளத்துப்பதி வளர்ந்ததுக்கு பின்னாடி வந்து 2 விஷயம் இருக்கு. பணிவிடையும் இருக்கு, பண்பும் இருக்கு. நம்மகிட்ட இருந்த பண்பு என்னன்னா, ஒருத்தங்க தர்மம் தந்தாலும் சிரிச்ச முகத்தோட வாங்குவோம், தர்மம் தரட்டாலும் சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு போயிருவோம். அந்த பண்பு நம்மகிட்ட இருந்துச்சு. அதே நேரத்துல எந்த இடத்துலயும் நம்ம பணிவிடையை விட்டுறவே கூடாது, ஐயாக்கு நம்ம பணி செய்யணும், அப்பதான் நம்ம உயர முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு. இப்ப உனக்கு பாரு, எங்க போயிட்டா விச்சி? என்ன இருக்கா அங்க? வாமா, தீர்ப்பு சொல்லக்கூடிய நேரத்துல எங்க போயிட்டா? உனக்கு பார்வதியம்மா என்ன சொன்னாங்க? பணிவிடை ரொம்ப முக்கியம், எந்த பணிவிடை பார்த்தாலும் அதை கரெக்டா பார்க்கணும் பார்வதியம்மா சொன்னாங்க. ஓகே, டேக் ஓகே. உனக்கு என்ன சொன்னாங்க? அதாவது பணிவிடை விட பண்போடு நடந்துறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்னு உனக்கு சொல்லிருக்காங்க. இப்ப பிரச்சனை பார்வதியம்மாட்டே இருக்கு. இவங்க பண்போடு நடந்த பணிவிட பண்ணா ஓகே, நீ பண்போடு நடந்த ஓகே அப்படின்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் பிரச்சனை பார்வதியம்மாட்ட இருக்கு அப்படின்ட்டு. அது நகைப்புக்காக சொன்னது. உண்மை என்னவென்றால் பார்வதியம்மா எனக்கு ஒண்ணு சொல்லிருக்காங்க, தம்பி கத்தரிக்கான்னு சொன்னா மட்டும் சாப்பிட்டதாயிராது, அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது வந்து நீ வந்து சாமிக்கு வந்து ஒரு தர்மோ ஏதோ ஒண்ணு செய்யற, இங்க வேற ஒரு வேலை பார்க்க, இது மட்டும் ஒண்ணு உயர்த்தாது. நீ இருக்கிற இடத்துலயும் ஐயா பிள்ளையா இருக்கணும். எந்த இடத்துலயும் உன்னுடைய தரம் மாறக்கூடாது, தரம் மாறக்கூடாதுன்னு பாரதியமா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ அந்த பணிவிடையில் ஒரு மனிதனுக்கு பண்பு வேணும். பணிவிடை பண்பு எங்க இருந்து வரும்? ஐயாவுக்கு பணிவிடை பண்ணும்போது பண்பு வந்துடும். அதனால ஐயாவுக்கு பணிவிடை பண்ணணும் என்ன நமக்கு வரணும், அதுக்கு முன்னாடி பண்பு வரணும். பணிவிடை பண்ணிட்டா இன்னும் பண்பு அதிகமாயிரும். அதனால ஒன்றுக்கு ஒன்று குறைந்ததே இல்லை. பணிவிடை செய்யும் போது பண்பு வேணும், பண்பு செய்யும் போது பணிவிடை வேணும் என்று சொல்லி நீங்க 2 பேருமே சரியான வாதத்தை தான் முன்வைத்தீர்கள் என்று சொல்லி இருவருக்குமே தலா 100 மார்க் வழங்கி உங்களை காஞ்சி பள்ளத்துப்பதி வாழ்த்துகிறது. நன்றி ஐயா. உண்டு.